இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம தாயரா பாப்பாவோட ஒன் டே ஃபுட் ரொட்டீன் விளாக் தாங்க பார்க்க போறோம். பாப்பா மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும், பாப்பா என்ன சாப்பிடுறாங்க, என்ன ஸ்நாக் எடுக்குறாங்க, மில்க் வந்து பாப்பாக்கு வந்து எத்தன டைம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, நான் கிளியரா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுதான் நம்ம சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்கன்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் ரெகுலரா போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். கண்டிப்பா வந்து இந்த மாரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு தாரா பாப்பா மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஏர்லியாவே எழுந்துட்டாங்கங்க. அரௌண்ட் ஒரு 6:15க்குலாம் எழுந்துட்டாங்க. பாப்பாவோட ஸ்லீப்பிங் ரொட்டீன் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஒரு டைம் வந்து சீக்கிரமா எழுந்துக்கிறாங்க, ஒரு டைம் வந்து லேட்டா எழுந்துக்கிறாங்க. எங்களாலயே வந்து கரெக்ட்டா வந்து பாப்பா இந்த டைம்ல தான் எழுந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு நாள் வந்து நல்லா அடிச்சுப்புட்ட மாரி தூங்குவாங்க. ஒவ்வொரு நாள் வந்து ரொம்பவே சீக்கிரமா எழுப்பி நம்மளையுமே வந்து தூங்க விடாம பண்ருவாங்க. அந்த நாள் தான் இன்னைக்கு. இன்னைக்கு ரொம்பவே இயர்லியா எழுந்துட்டாங்க. தாயரா பாப்பா மார்னிங் எழுந்த உடனே நான் பண்ற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, பாப்பா டங் கிளீன் பண்ணிட்டு வந்து வாட்டர் இன்டேக் குடுப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட், மில்க் எல்லாமே வந்து பாப்பாக்கு நான் ஃபீட் பண்ணுவேன் நானு. ஃபர்ஸ்ட்டு வந்து எம்ப்டி ஸ்டொமக்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு 2 சிப்பாச்சு வந்து வாட்டருக்கு வந்து பாப்பா வந்து இன்டேக் பண்ணிருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்பத்துலருந்தே வந்து நான் பழக்கப்படுத்திட்டு இருக்கேன். வளர வளர பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுக்கு வந்து அந்த ஹேபிட் வந்து ஈஸியா வந்து பழகிடும். வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம சடனா வந்து ஒரு புது விஷயத்த வந்து பாப்பாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, அத எடுத்துக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். வந்து ஃபர்ஸ்ட்டு ஒபே கூட பண்ண மாட்டாங்க. அதனால வந்து இந்த இயர்லி ஸ்டேஜ்ல இருந்தே வந்து பாப்பாக்கு வந்து வாட்டர் இன்டேக் பண்றது நான் பழகிட்டேன் நானு. மில்க் எல்லாமே குடிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து டைரக்ட்டா டெர்ரஸ் தான். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க வீடியோல. டெர்ரஸ் வந்தாலே பாப்பாவ புடிக்கவே முடியாது. ஓடிட்டே இருப்பாங்க. என்னதான் தெரியல இந்த டேப்ப வந்து புடிச்சுட்டே இருப்பாங்க. தண்ணி திருப்பி திருப்பி வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. தண்ணி வருதா இல்லையான்ட்டு. நான் வந்து டைட்டா மூடி வச்சுட்டேன் பாப்பா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. அங்க இருக்க லீஃபு, காக்காலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பறக்கும் பறவைங்கலாம் இந்த மார்னிங் டைம்ல. உங்களுக்கு கிளைமேட்டே வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்பவே வந்து சட்டிலா காமா இருக்கும். வந்து இயர்லி மார்னிங்ல வந்து இந்த மாரி வந்து பேபீஸ வந்து நம்ம வந்து அவுட்டோர் கூட்டு வரும்போது நல்லாவே வந்து அந்த டே ஃபுல்லாவே வந்து பிரிஸ்கா இருப்பாங்க. ஹேப்பியாவும் இருப்பாங்க. இது வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம். இன்னைக்கு தாயரா பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இட்லியும் வந்து அவங்களுக்கு புடிச்ச வந்து கருவேப்பில கொத்தமல்லி சட்னி தான். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அடிக்கடி நான் பண்ணுவேன் நானு. சட்னி வந்து இட்லி கூட வந்து வச்சா வச்சுருவாங்க. ஆனா சட்னி வந்து ஃபுல்லா காலி பண்ணிருவாங்க. இந்த வீடியோ பாருங்க நீங்க. இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு வந்து கடுகு கொஞ்சமா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து வந்து நல்லா கொஞ்சம் வந்து ப்ரவுன் கலரா மாறுனதுக்கு அப்புறமா வந்து நம்ம கழுவி வச்சிருக்க வந்து கொத்தமல்லி, கருவேப்பில வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மண்ணு நெறைய இருக்கும் கொத்தமல்லில. அதனால வந்து கொத்தமல்லி மட்டும் தனியா வாஷ் பண்ணுங்க. கருவேப்பில தனியா வாஷ் பண்ணுங்க. நல்லா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதங்குனதுக்கு அப்புறமா வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்றேன். இதுக்கு பதில் வந்து நீங்க இஞ்சி கூட ஆட் பண்ணலாம். இஞ்சி போட்டா வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு பிடிக்க மாட்டேன்து. அதனால நான் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்பைசிக்காக வந்து நான் மிளகு ஆட் பண்றேன். ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்றேன் நானு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆ பச்சை மிளகாய் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 1 இயர் மேல இருக்க பேபீஸ் வந்து கொஞ்சமா வந்து ஒரு அரை பச்சை மிளகாய் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து காஞ்ச மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குறு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டா வந்து தேங்காய் போட்டு வந்து ஒரு சார்ட் பண்ணிட்டு வந்து நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா வந்து பிளெண்டிங்ல போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கறதுனால வந்து தனியா வந்து இதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி தாளிக்கணும்ன்ட்டு அவசியம் இல்ல. உங்களுக்கு வேணும்னா வந்து கொஞ்சமா எண்ணெய், கடுகு, கருவேப்பில போட்டு நீங்க தாளிச்சு நீங்க கொட்டிக்கலாம். டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கும். ஸ்கூல் போற கிட்ஸ் அது மாரி இருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு நீங்க அது மாரி தாளிச்சு குடுங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இது வந்து பேபீஸ்க்கு மட்டும் இல்ல, கிட்ஸுக்குமே வந்து ரொம்பவே வந்து புடிச்ச சட்னினே நான் சொல்லுவேன் நானு. ஏன்னா வந்து என் பெரிய பொண்ணு தானியாக்குமே வந்து இந்த சட்னி, கிரீன் சட்னி அவ்ளோ பிடிக்கும். வந்து அவளுமே வந்து ஸ்கூல் போகும்போது அடிக்கடி வந்து இந்த கிரீன் சட்னி கேட்பா. இது கூட நான் பிரெட் கூட நான் வச்சு குடுத்துருக்கேன் நானு அவளுக்கு. வந்து அழகா விரும்பி சாப்பிடுவா. அதே மாரி தான் இப்போ வந்து நம்ம தாயரா பாப்பாவும் வந்து இந்த சட்னிக்கு வந்து ரொம்ப ஃபேவர் ஆயிட்டாங்க. இதே மாரி வந்து மின்ட் சட்னியுமே வந்து பாப்பாக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் பாப்பாக்கு.
ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு இட்லி எடுத்திருக்கேன். குட்டி குட்டி பீஸா வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்து பாப்பா வந்து ஈஸியா தொட்டு சாப்பிடுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ நெறைய சிஸ்டர்ஸுமே கேட்குறீங்க, உங்க பாப்பா வந்து எப்படி வந்து செல்ஃப் ஃபீடிங் பண்றாங்க அப்படின்ட்டு. நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து பாப்பாக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபுட் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கையில குடுத்து குடுத்து வந்து சாப்பிட வச்சிருப்பேன். ஸோ அதே பழக்கம் தான் இப்போ. இப்போ வந்து நான் வந்து டிஃபன்லாம் வந்து குடுத்தேன்னா வந்து அவங்களே வந்து சாப்பிடுறாங்க. போரேஜ் கூட வந்து சம்டைம்ஸ் வந்து பாதி போரேஜ் வந்து அவங்க ஸ்பூன்ல வந்து சாப்பிட்டுறாங்க. கொஞ்சம் தான் வந்து நான் ஃபீட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது மாரி வந்து இந்த இட்லி, தோசைலாம் வந்து நம்ம குடுக்கறதா இருந்தீங்கன்னா வந்து எனக்கு பிரச்சனையே இல்லங்க. ஸோ வந்து நான் அழகா குடுத்துட்டு வந்து என் வேலைய நான் பார்த்துருவேன் நானு. அவங்களுமே வந்து பொறுமையா சாப்பிடுவாங்க. பட் ஆனா ஓகே கீழ போடுவாங்க. கீழ போடாம பெர்ஃபெக்ட்டா வந்து சாப்பிடுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கீழ போடுவாங்க. சட்னியுமே பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேஜுக்கு மேல பார்த்தீங்கன்னா வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் வந்து வயிறு ஃபுல் ஆனதுக்கு அப்புறமா சாப்பாட வச்சு விளையாட ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கூட இருந்து சாப்பிடுங்க, சாப்பிடுங்கன்னு சொன்னா, ஸோ வந்து கரெக்ட்டா ஃபினிஷ் பண்ருவாங்க. எவ்வளோ அழகா தொட்டு சாப்பிடுறாங்க பாருங்க. பாப்பாக்கு வந்து இந்த சட்னி வந்து அவ்ளோ பிடிக்கும். ஸோ கையிலலாம் சட்னி ஆச்சுனா கூட வந்து நக்கி நக்கி சாப்பிடுவா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாப்பாக்கு வந்து ஃபேவரட்டான சட்னி. ஸோ இந்த சட்னி வந்து கண்டிப்பா வந்து உங்க வீட்ல இருக்க பேபிஸ் ட்ரை பண்ணுங்க. அதே மாரி தான் வந்து பாப்பா வந்து செல்ஃப் ஃபீடிங் வந்து இப்படி தான் வந்து நான் பழக்கப்படுத்திட்டு இருக்கேன் நானு. இன்னுமே வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து எல்லாமே வந்து அவங்க வந்து அவங்களா சாப்பிடுறாங்கன்னா இல்ல. சம்டைம்ஸ் வந்து நானுமே வந்து பாப்பாக்கு வந்து ஃபீட் பண்ணுவேன். ஸோ அவங்களோட பர்ட்டிகுலர் ஃபேவரைட் ஃபுட்டா இருந்தா இது மாரி வந்து ஈஸியா எடுத்து சாப்பிட்டுருவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஃபேவரைட் ஃபுட்டா இருந்தாலுமே வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்களோட மூட் பொறுத்து அது. ஸோ அந்த ஸ்லீப்பிங் ரொட்டீன் சம்டைம்ஸ் வந்து தூங்க மாட்டாங்க பாப்பா. நைட்லாம் தூங்க மாட்டாங்க. சிலனா வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து தூக்க கலக்கத்துல குடுத்தா வந்து சாப்பிட மாட்டாங்க. அதே மாரி தான் வந்து மார்னிங் வந்து இப்பலாம் ஒரு நேப் தான் எடுக்குறாங்க. ஆஃப்டர்நூன் எல்லாம் வந்து மார்னிங் நேப் எடுக்கலாம். வந்து லஞ்ச் வந்து கொஞ்சம் டல் ஆயிடுவாங்க சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறிப்பட்டு. ஏன்னா வந்து அந்த தூக்க கலக்கத்திலேயே இருப்பாங்க. ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தான் ஃபீட் பண்ற மாரி இருக்கும். இன்கேஸ் வந்து மார்னிங் வந்து நல்லா தூங்கிட்டாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லஞ்ச் கூட சம்டைம்ஸ் வந்து பாப்பா ஸ்பூன்லேயே வந்து இப்பலாம் எடுத்து சாப்பிடுறாங்க. அதோட வீடியோவும் வந்து நான் லாஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் நானு. ஸோ பாப்பா வந்து நெறைய அவங்களே வந்து லஞ்ச் வந்து அவங்க லஞ்ச்ச வந்து அவங்களே வந்து ஃபினிஷ் பண்ற மாரி வந்து அந்த வீடியோல போட்டிருப்பேன் நானு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க தான் அந்த லஞ்ச ஃபினிஷ் பண்ணாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவோட மூட் பொறுத்து. ஸோ வந்து ஒரு டைம் சாப்பிடுவாங்க, ஒரு டைம் சாப்பிட மாட்டாங்க. இது நேச்சுரல் தான். எல்லா பேபியுமே வந்து எல்லா ஃபுட்டுமே வந்து எல்லா டைம்லயுமே வந்து சாப்பிடுவாங்களான்னு கேட்டா, கிடையாது. அதே மாரி தான் தாயாரா பாப்பாவும். எல்லாமே வந்து அவங்களா வந்து எடுத்து சாப்பிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா வந்து கிடையாது. சம்டைம்ஸ் சாப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க. மிச்சம் இருக்க ஃபுட் வந்து நான் தான் ஃபீட் பண்ற மாரி இருக்கும். அதுக்காக ஃபோர்ஸ் ஃபீடிங்லாம் பண்ண மாட்டேன். இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தாயாரா பாப்பாக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் தான். மார்னிங் வந்து பாப்பா நேப் எடுக்கல. ஸோ வந்து ஏர்லி மார்னிங் எழுந்தாங்க இன்னைக்கு. பட் ஆனா இன்னைக்கு வந்து மார்னிங் நேப் எடுக்கல. ஸோ அதனால வந்து நான் லஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா குடுத்துடுறேன். அரௌண்ட் ஒரு 11:30, 12க்குலாமே வந்து பாப்பா வந்து அவங்களோட லஞ்ச் முடிச்சுட்டாங்க. நான் 10:00க்கே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்க வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்து பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் குடுத்துட்டேன். இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிப்பேர் பண்றது வந்து ரொம்பவே ஈஸிங்க. உங்க வீட்ல என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்குங்க. நான் இன்னைக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு வந்து நீங்க கடுகு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஜீரகம் ஆட் பண்றேன். டைஜஷன்க்காக. இல்லன்னா நீங்க கடுகு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் தனித்தனியா வந்து சார்ட் பண்ண போறதில்ல. ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து சீக்கிரமா வந்து குக் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நான் அப்படியே வந்து எல்லாமே மொத்தமா ஒண்ணா போட்டுடுறேன். ரொம்பவே ஈஸி இது மாரி நீங்க பண்ணும்போது. சம்டைம்ஸ் வந்து எனக்கு டைம் இல்லாதம்போது வந்து இப்படி தான் வந்து எல்லாமே ஒண்ணா போட்டுருவேன். தனித்தனியா வந்து வெங்காயம் தனியா, தக்காளி தனியா, வெஜிடபிள்ஸ் தனியா வந்து சார்ட் பண்ண மாட்டேன். அதே மாரி தான் இன்னைக்குமே பாப்பா வந்து கொஞ்சம் தூக்க கலக்கம் வர மாரி இருந்தது. அதனால வந்து பாப்பாக்கு வந்து சீக்கிரமா லஞ்ச் குடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ நல்லா சார்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் சார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஊற வச்ச அரிசி பருப்பு வந்து அப்படியே போட்டுக்கலாம். பருப்பு பார்த்தீங்கன்னா வந்து நீங்க எந்த பருப்பு வேணா எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்க மைசூர் தால் கூட எடுத்துருக்கலாம். இல்லன்னா துவரம் பருப்பு கூட எடுத்துக்கலாம். நம்ம விஷ் தான். தண்ணி வந்து மெஷர்மென்ட் இல்லைங்க பேபீஸ்க்கு நெறைய சிஸ்டர் கேட்குறீங்க. வாட்டர் வந்து எவ்வளோ எம்எல் வைக்கணும்னு கேட்குறீங்க. தண்ணி வந்து மெஷர்மென்ட்டே இல்ல பேபிக்கு. கொஞ்சம் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இது மாரி இந்த அளவுக்கு இருந்தா போதுன்ற மாரி அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் பெப்பர், மஞ்சத்தூள் வந்து சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் வந்து 1 இயர் மேல இருக்க பேபீஸ்க்கு ஆட் பண்ணுங்க. ஸோ வந்து அகைன் நான் சொல்றேன் 10+ பேபீஸ்க்கு வந்து ஆட் பண்ணாதீங்க. நெறைய சிஸ்டர்ஸ்மே கமெண்ட்ல சொல்றீங்க. நீங்க 10+ மந்த்லேருந்து நீங்க போடுறீங்க. பட் ஆனா சால்ட் அப்பயே நம்ம பேபீஸ் குடுக்கலாமான்னு கேட்குறீங்க. குடுக்கக்கூடாது. ஸோ நானுமே வந்து அந்த மிஸ்டேக் பண்ணேன். எங்க பாப்பா வந்து தானியா பாப்பா பார்த்தீங்கன்னா வந்து 10 மந்த்ல இருக்கும்போது வந்து நான் சால்ட் லைட்டா போட்டு தான் குடுத்தேன் நானு. ஏன்னா வந்து அப்பதான் வந்து அவங்க டேஸ்ட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதே மிஸ்டேக் வந்து நீங்க பண்ணாதீங்க. சால்ட் போடாம குடுங்க.
ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே ஸ்மாஷ் ஆகி வந்துரும். ஒரு 3 to 4 விசில் வச்சுடுங்க. நல்லா வந்து அந்த வெஜிடபிள்ஸ் இருக்கிறதே தெரியாது. நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு பாருங்க. நீங்க பாருங்க. ஸோ சூப்பரா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இந்த மாரி இருந்தா பாப்பா வந்து ஈஸியா சாப்ட்டுருவாங்க. ஸோ இதுக்காக நம்ம வெஜிடபிள்ஸ் போடுறதுனால வந்து நம்ம பிளெண்டிங்ல போட்டு பேபிக்கு குடுக்கணுன்ட்டு அவசியமே இல்லைங்க. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா விசில் வச்சுடுங்க. ஏன்னா நம்ம பிளெண்டிங்ல போட்டா பார்த்தீங்கன்னா, நல்லா கூழ் மாரி ஆயிடும். ஸோ அது மாரி வந்து பேபிஸ் நம்ம வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லேருந்து குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த சீவ் பண்ணி சாப்பிடணுன்ற அந்த தாட்டே வராது. ஸோ ஈஸியா வந்து ஸ்வாலோ பண்றதுலே இருப்பாங்க. எந்த ஃபுட்டு குடுத்தாலுமே வந்து ஸ்வாலோ பண்றதா இருப்பாங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து பிளெண்டிங் வந்து மோஸ்ட்லி வந்து போடுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. நீங்க 10+ மந்த்ல இருந்தே வந்து பிளெண்டிங் ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி குடுக்கறதா இருந்தா நீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பிளெண்ட் பண்ணிக்கங்க. எப்போ பாப்பாவுக்கு வந்து 10 மந்த் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதோ, அப்பத்துலருந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. நல்லா கையிலேயே வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி குடுங்க. கையில ஸ்மாஷ் பண்ணா வந்து ரொம்ப ஸ்மாஷ் ஆகாது. கொஞ்சம் கொரன்னு இருக்கும். ஸோ அந்த மாரி பாப்பாவுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லேருந்தே குடுத்து பழகிட்டா வந்து ஈஸியா வந்து ஃபிங்கர் ஃபீடிங்குமே சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. நல்லா வந்து சீவ் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்படியே வந்து ஸ்வாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ சின்ன ட்ரிக்கு தான் இது. நம்ம தாயாரா பாப்பாவும் அப்படிதான் வந்து பழக்கப்படுத்தினேன். ஸோ அதனால தான் வந்து அவங்களுமே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிங்கர் ஃபுட் வந்து நெறைய எடுத்து சாப்பிடுறாங்க. தாயாரா பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பல் அந்த அளவுக்கு இல்லைங்க. மேல ஒரு 4 பல்லு இருக்கு. கீழ ஒரு 2 பல்லு அவ்வளோதான். இருந்தாலுமே வந்து பாப்பா வந்து எல்லா ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து சீவ் பண்ணி தான் சாப்பிடுவா. ஸோ அவங்க வீடியோல பாருங்க. அப்படியே வந்து டக்குன்னு முழுங்க மாட்டா. இப்ப கேரட்லாம் கூட வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து டக்குன்னு முழுங்க மாட்டா. நல்லா வந்து சீவ் பண்ணி தான் சாப்பிடுவா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம தாரா பாப்பா வந்து செல்ஃப் ஃபீடிங் வந்து கொஞ்சம் வந்து கத்துட்டே வராங்க. பாப்பா ஃபுல்லா கத்துக்கல. பட் ஆனா ஸ்டில் வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஃபுட் பார்த்தீங்கன்னா தாரா பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க. வீக்லி வந்து ட்வைஸ் வந்து நான் கண்டிப்பா வந்து என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ வந்து அத போட்டு நான் பண்ணி குடுத்துருவேன். ஸோ வந்து அப்பதான் வந்து பாப்பாக்கு இருக்க எல்லா நியூட்ரிஷனுமே வந்து உள்ள போகும். ஸோ அவங்களுமே வந்து விரும்பி சாப்பிட்டுருவாங்க. நான் பண்ற ஒரு சின்ன ட்ரிக் நான் சொல்றேன். எந்த வெஜிடபிள்ஸா இருந்தாலுமே பாப்பாக்கு வந்து கொஞ்சோண்டு தால் வந்து நான் ஆட் பண்ணி குடுத்தா வந்து பாப்பா அழகா வந்து அவங்க லஞ்ச ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தாயாரா பாப்பா நல்லாவே தூங்கிட்டாங்க. ஒரு 1 மணிக்கு படுத்தவங்க தான் கரெக்ட்டா வந்து 4 மணிக்கு தான் எழுந்தாங்க. 3 ஹார்ஸ் வந்து நல்லா தூங்குனாங்க. ஸோ வந்து நல்ல பீஸ்ஃபுல் ஸ்லீப்பா பண்ணாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நல்லாவே தூங்குனாங்க. எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு மில்க் குடிச்சு டைரக்ட்டா டெர்ரஸ் தான். டெர்ரஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா, அங்க ஈவினிங் வரதுக்கு வந்து ஒரு 5:00 ஆச்சு. ஸோ 5:00 பாருங்க நல்லா வந்து ஹேப்பியா வந்து பிரிஸ்கா இருக்காங்க பாப்பா. ஏன்னா வந்து தூக்கம் நல்லா ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தது. ஸோ அதனால செம்ம ஆக்டிவா இருக்காங்க. பாப்பாவோட ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். நல்லா துரு துரு துருன்னு ஓடிக்கிட்டு விளையாடிட்டே இருக்காங்க. கிளைமேட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாக்கு ஏத்த மாரி வந்து ரொம்பவே வந்து சட்டிலா இருந்தது. இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பேபீஸ்க்குமே வந்து ரொம்பவே பிடிக்குங்க. மெயினா வந்து அவுட்டோர்ல போகும்போது அவங்க ஜாலியா வந்து விளையாடிட்டே இருப்பாங்க. நம்மள எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாரா பாப்பாவுக்கு டேட்ஸ் தான். ஏன்னா வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ரொம்ப ஹெவியா குடுக்கல. ஏன்னா வந்து ஈவினிங் வந்து நல்லா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா மில்க் குடிச்சாங்க. மில்க் குடிச்சதுக்கு அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் டெர்ரஸ்ல போய் நல்லா விளையாடுனாங்க. ஸோ இறங்கி வீட்டுக்கு கீழ வந்ததுக்கு அப்புறமா வந்து டேட்ஸ் மட்டும் தான் குடுத்தேன் நானு. ஸோ நைட் வந்து டின்னர் வந்து பாப்பாவுக்கு வந்து பேன் கேக். ஸோ பேன் கேக்னா ரொம்பவே பிடிக்குங்க அவங்களுக்கு. அதனால வந்து பேன் கேக் குடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து ஸ்நாக்ஸ் வந்து நான் ரொம்ப ஹெவியா ப்ரிஃபர் பண்ணல. லைட்டா எடுத்துட்டேன். ஸோ அப்போ வந்து கரெக்ட்டா வந்து பாப்பா வந்து டின்னர் வந்து கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிருவாங்க. கொஞ்சம் ஃபில்லிங்காவும் இருக்கும்னு சொல்லிட்டு வந்து ஸ்நாக்ஸ் ஹெவியா குடுக்கல. ஸோ பேன் கேக் பார்த்தீங்கன்னா வந்து வாழைப்பழம் எடுத்துக்கங்க. நீங்க எந்த வாழைப்பழம் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஏலக்கி மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏலக்கியா, ரெட் பனானா மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்க வந்து எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நைட்ல வந்து பனானா குடுத்தா வந்து கோல்ட் ஆகுமான்னு வந்து நெறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறீங்க. கண்டிப்பா கோல்ட் ஆகாதுங்க. ஒரு நாளைக்கு வந்து பேபீஸ்க்கு வந்து 2 பனானா குடுக்கலாம். அட்லீஸ்ட் வந்து 1 ஆச்சும் நீங்க வந்து பேபிக்கு நீங்க குடுக்கணும். ஸோ வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கங்க. இது கூட வந்து நான் ஒரே ஒரு எக் ஆட் பண்றேன்.
அகைன் எக்குமே வந்து நைட்ல பேபிஸ் குடுக்கலாமான்னு கேட்குறீங்க. குடுக்கலாங்க. எங்க தாய்ரா பாப்பாக்கு வந்து எக் வந்து செட் ஆயிடுச்சு. சில பேபிஸ்க்கு வந்து செட் ஆகாது. ஸோ வந்து உங்க பேபி செட் ஆச்சுனா மட்டும் வந்து எக் வந்து நைட்ல குடுங்க. இல்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. இப்ப இது கூட பார்த்தீங்கன்னா வந்து சத்து மாவு எந்த சத்து மாவு வந்து நீங்க ஆட் பண்ணிக்கங்க. நான் இன்னைக்கு வந்து பனானா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க சத்து மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா பனானா பவுடர் இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். இது கூட வந்து கொஞ்சமா நட்ஸ் பவுடர் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். டேட்ஸ் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து நான் எங்க வாங்குனேன்னு பார்த்தீங்கன்னா வந்து, Instagram பேஜ்ல இருந்து நான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து Instagramல வந்து நான் குடுத்துருக்கேன் நானு. பாப்பாவோட ப்ரொஃபைலோட லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணுன்றவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இல்லன்னா நீங்க வீட்லயே வந்து ஹோம்மேடா வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்க ஆட் பண்றதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து கொஞ்சமா வந்து மில்க் மட்டும் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி லம்ப் இல்லாம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுதான் மெயினு. ஸோ லம்ப் இருக்கக்கூடாது. லம்ப் இல்லாம நல்லா வந்து மாவு பதத்துக்கு வந்து நல்லா அடிச்சு விட்டுக்கங்க. ஸோ இப்போ வந்து பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நீங்க வந்து பட்டர் ஆட் பண்ணலாம், கீ ஆட் பண்ணலாம், ஆயில் ஆட் பண்ணலாம். உங்க விஷ் தான். ஸோ வந்து நீங்க என்ன ஆட் பண்றீங்களோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் ஆட் பண்ண டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாப்பாக்குமே பார்த்தீங்கன்னா வந்து பட்டர் ரொம்பவே பிடிக்குங்க. அதனால நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ நீங்க பாப்பா சாப்பிடுறத பாருங்களேன். ரொம்ப வந்து புடிச்சு சாப்பிடுவா பேன் கேக்னா. ஸோ வந்து நார்மலா வந்து தோசை குடுத்தா கூட அந்த அளவுக்கு வந்து பாப்பா வந்து விரும்பி சாப்பிட முடியாது. சாப்பிடணுமேன்ட்டு சாப்பிடுவா. ஏன்னா சில சம் ஃபுட்ஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம குடுக்கும்போது, அவங்களோட ஃபேஸ் வச்சே தெரியும் பாப்பாவுக்கு வந்து இந்த ஃபுட் வந்து பிடிக்குது, இந்த ஃபுட் பிடிக்கல அப்டின்ட்டு. எல்லார் மம்மீஸுமே வந்து அத நோட் பண்ணியிருப்பீங்க. சில ஃபுட்லாம் குடுக்கும்போது, அவங்களோட ஃபேவரைட் ஃபுட்லாம் குடுக்கும்போது வந்து, அவங்களோட ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்குங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்க இல்லாத ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தயாரா பாப்பாவும் இப்போ அப்படிதான் பண்ணிட்டுருக்கா. ரொம்ப கியூட்டா வந்து ரியாக்ஷன்லாம் குடுத்துட்டுருக்கா. எதுக்கு குடுக்குறான்னே தெரியாது. அது மாரி வந்து அவங்களோட ஃபேவரைட் ஃபுட் குடுக்கும்போது சாப்பிட்டே வந்து விளையாடிட்டே சாப்பிடுவாங்க. சில ஃபுட் வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். அப்போ வந்து கம்முனு உம்முன்னு இருப்பாங்க. சாப்பிடணுன்ட்டு சாப்பிடுற மாரி இருக்கும். ஸோ இப்ப வந்து நம்ம தாய்ரா பாப்பாவுக்கு வந்து புடிச்ச ஃபுட் குடுக்கறதுனால ரொம்பவே ஹேப்பியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிடுறாங்க. ஸோ இந்த மாரி ஃபுட் வந்து உங்க பேபிக்குமே குடுத்து பாருங்க. இது நைட்ல தான் குடுக்கணுன்ட்டு அப்படி இல்ல. மார்னிங்ல கூட குடுக்கலாம். இது வந்து ஃபுல்லாவே வந்து ஹெல்த்தி ஃபுட் தான். ஸோ ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பேன் கேக்னா ரொம்பவே பிடிக்குங்க. ஈவன் பெரிய பொண்ணு வந்து தானியாக்குமே வந்து இந்த பேன் கேக்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு வந்து அந்த ஹனிலாம் நான் போட்டு குடுப்பேன். ஸோ ரொம்பவே விரும்பி சாப்பிடுவா. தாய்ரா பாப்பாக்கு வந்து ஹனி குடுத்துருக்கேன் நானு. பட் ரொம்ப வந்து ஃப்ரீக்வென்ட்டா வந்து நான் குடுக்க மாட்டேன்றேன். ஏன்னு எனக்கே தெரியல. ஸோ அவளுக்கு வந்து இந்த டேட்ஸ் பவுடர்லாம் ஆட் பண்றதுனால வந்து பாப்பா நல்லாவே விரும்பி சாப்பிடுவா. ஸ்வீட் டேஸ்ட்டுமே இருக்கும். ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான். நேச்சுரல் ஸ்வீட் வந்து பனானாவே இருக்கு. நீங்க இது கூட வந்து டேட்ஸ் பவுடர்லாம் இல்லன்னா வந்து நீங்க நார்மல் டேட்ஸ கூட சோக் பண்ணி வந்து கொஞ்சம் வந்து மிக்ஸில வந்து கிரைண்ட் பண்ணி வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க. அதையுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நானு. நல்லாருக்கும். ஸோ உங்க பேபிஸ்க்கு வந்து நீங்க அதையுமே ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிடுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம தாரா பாப்பாவோட ஃபுட் ரொட்டீன் அவங்க எப்படி ஃபுட் சாப்பிடுறாங்க சொல்லிட்டு எல்லாமே வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ நம்ம தாயரா பாப்பா வந்து ரீசென்ட்டா வந்து விஜய் அவார்ட்ஸ்மே போயிட்டு வந்தாங்க. தான்யாவும், தாயராவும். தான்யா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அங்க. அத வந்து நான் ஷார்ட்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன். Instagramல வந்து ஃபுல்லாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. அதோட வீடியோ. ஸோ மறக்காம வந்து அந்த ஷோவ போய் பாருங்க. நம்ம தான்யா வந்து அழகா தெரிவாங்க. ஸோ அந்த போஸ்ட்மே பார்த்தீங்கன்னா வந்து அர்ச்சனாவுமே வந்து அவங்களோட ஸ்டோரியில வச்சிருந்தாங்க அந்த ஃபோட்டோ. நம்ம தான்யாவும் அவங்களும் இருக்கிற தனியா ஃபோட்டோ. ஸோ அத பார்க்கும்போது எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து அவ்ளோ ஹேப்பி ஆயிட்டாங்க. ஸோ நீங்களுமே வந்து கண்டிப்பா வந்து இத நீங்க பார்க்கும்போது ஹேப்பியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த சின்ன விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நீங்களுமே வந்து நம்ம தானியா தாயாரா வந்து விஜய் அவார்ட்ஸ்ல வந்து போய் பாருங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தாயரா பாப்பாவோட Instagram ஐடி வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம அங்கேயும் போயிட்டு பாப்பாவுக்கு வந்து சப்போர்ட் குடுங்க. ஸோ தேங்க் யூ ஆல். பாய். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.